வணக்கம் மக்களே. நான் இப்போ எந்த குளிக்கிற அன்றைக்கி காலையிலேருந்து அதுக்குன்னு ஓடிடாதீங்க. காலையிலேருந்து படுத்ததாக இருந்தேன். இந்த இப்போ அவங்க மசாலா பூரி அனுப்பிட்டாங்க. இப்போ இந்த பெட்ஷீட்டு பாருங்க, நான் எப்படிலாம் அவசரப்படுறேன்னு பாருங்க. இந்த பெட்ஷீட்டில் வந்து பூனைக்குட்டி வந்து இது பப்பாயா எல்லாம் ஆறு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல இங்கே தெரியுதுங்களா, இந்த இடத்துல அது வந்து இந்த டேபிளில் வச்சுருந்தேன். பூனைக்குட்டியெல்லாம் தட்டி விட்டு அதில் கீழே பெட்ஷீட்டில் வந்து விழுந்துருச்சு. 3 பெட்ஷீட் போட்டிருப்பேன். ஏன்னா பூனைக்குட்டி அது பண்ணாலும் 3 பெட்ஷீட் போட்டிருப்பேன். நான் எந்திரிச்சு இப்போ தாங்கப்பேன். இது ஒன்று தான் மசாலா பொருள். அதுக்காக நான் எந்திரிச்சேன். நான் வீட்டில் எப்படி நேச்சுரலாக இருக்கிறேன்னு பாருங்களேன். நான் யாரும் இல்லாதனால இந்த தண்ணி கூட ரொம்ப நேரமாக தண்ணி துவச்சிக்கிட்டே இருக்குதுங்க. தண்ணி கூட என்னால் எடுத்து குடிக்க முடியல. இப்போ அந்த வெளியில் வந்து அந்த பையன் பெல் அடிக்காட்டி நான் எந்திரிச்சேன். இல்லைன்னா என்னுடைய அப்படியே படுத்தே தான் இருப்பேன். பாருங்கள், பெட்டு தெரியும் உங்களுக்கு. இந்த வாண்டுகள்லாம் படுத்துக்கு பாருங்கள், படுத்துக்குதா? இப்படி தாங்க படுத்திருப்போம். இதெல்லாம் இடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இப்படி நான் இப்போ இதுக்கிட்ட சேண்டல் வந்து இப்படி படுத்திருப்பேன். என்ன பண்ணுறது, எதுவுமே பண்ண முடியலைங்க. சொன்னால் ஒரு தம்பி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, கமெண்ட் போட்டிருந்தா அப்படி ஏசி வாங்கிட்டு சொக்ஸ் வாழ்க்கை வாங்குறாங்க அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், தூக்கு மாத்திரை சைக்காலஜி டேப்லெட்டு இப்போ ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன். டேப்லெட் எல்லாம் எடுத்து போட்டிருப்பேன். ஆனால் இப்போ பாருங்களேன், மதிய டேப்லெட் போடல. அந்த சங்கட்டு விட்டுட்டேன். டயர்டாக என்னால் முடியல. அதனால் இப்போ பாருங்கள், 4 மாத்திரை போட வேண்டியது வரும். இப்போ என்னடா இது வந்து பெட்டிக்குள்ளே விட்டதான் எடுத்துக்கிட்டோன்னு இருப்பாங்க. இது சுகர் டேப்லெட். இது காலையில் சுகர் டேப்லெட்டே போடல, மறந்துட்டேன். ஏன்னா இது வச்சுருப்பேன். எந்த டைட்டில் எப்படி போடுவாங்க, காலையில் இல்லை போடவே இல்லை. ஒரு நாளைக்கு தாங்க நல்லா இருக்க முடியும். நல்லா இருக்க முடியும். இல்லை, இந்த உடம்பு எனர்ஜி இருக்கும். அப்படி திரும்ப 2 நாள் கதை தொடை பழகி ஓட்டி கதை தொடன்னு வந்து இதாகிடுவேன். என்ன பண்ணுறது? ரொம்ப முடிவு நான் மட்டும்தான் பேசி போடுவேன், போட மாட்டேன். என் பொண்ணுக்கிட்ட இன்றைக்கி நான் டெய்லி பேசுவேன், எப்போவுமே பேசுவேன். டெய்லி பேசுவேன்னு இல்லை, பொதுவாக வந்து நான் எதுக்கு போய் சொல்லி மறைச்சி சிம்மர் கிரியேட் பண்ணி யூடியூப்பில் நிறைய அமௌண்ட் சம்பாதிச்சலாம், அந்த மாதிரிலாம் இல்லை. என்னுடைய உடம்பு முடியாத நிலைமை நான் காட்டுறேன், அவ்வளோதான். இந்த தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. எதாவது பொங்கலை சால் போட்டு பேசலை, இதெல்லாம் வரும், என்னென்னமோ பேசுது. என்னுடைய கஷ்டம் எனக்கு தெரியும். என் பிள்ளை ஒரு நேரத்தில் திட்டுறது உண்டு. ஆனால் அது எதுக்கு திட்டுறேன் அப்படின்னு அவளுக்கு தெரியும். அம்மா அதிகமாக பாசம் வச்சுருக்காங்க மேலே, அதுக்கு தான் இப்போ திட்டுறாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்குவா. திட்டுவேன். இனிமேல் உனக்கு ஃபோனே பண்ண மாட்டேன், போடி அப்படிம்பேன். அதையும் மீறி திரும்பவும் உடனே ஃபோன் பண்ணி பேசுவேன். என்ன பண்ணுறதுங்க, ஒன்றுமே பண்ண முடியல. நம்ம நினச்சா கடலோன்னு நினச்சிட்டு போகிறாரு. இல்லை சார்ஜே ஏறல. அந்த பக்கம் ஓடி போடணும், அது கூட சார்ஜ் ஏறாமல் போட முடியும். என்ன பண்ணிட்டு ஏப்பா ஏட்டா இப்பா இங்கே பாருங்க. நான் எந்திரிச்சுன்னா இது எந்திரிக்கும். இது ஒரு நல்லதுங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் வந்து படுத்து தூங்கிட்டே இருக்கிற மதியம் காலையில் படுத்து தூங்கிட்டே இருந்தேன். இதுதான் எழுப்பி விட்டுச்சு. அம்மா அம்மா அம்மான்னு மூஞ்சி போட்டு புரண்டோம். அதனால என்னுடைய உயிர் போனால் கூட இதுக்கு தெரியும். அம்மா போய் சேர்ந்துட்டாங்களா இல்லைன்னு எழுப்பி விட்ருக்கு. ஒரு மயக்கத்திலே படுத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். வந்து எனக்கு தட்டி விட்டு எழுப்புருக்கு. அது மட்டும்தான். 3 குட்டி 4 இருக்குது. 4 ஒன்றும் எதுவுமே இது செய்யாது. 3 குட்டி மட்டும் ஒன்றும் கூப்பிடாது. இந்த ஒன்று மட்டும் இந்த ஃபஸ்ட்டு தூக்கி அந்த வளர்த்துன்னு பாருங்களேன், பாவமாக இருக்குன்னு. அது மட்டும்தான் எனக்கு அந்த வந்து எழுப்பி விட்டு மூஞ்சி பண்ணி பார்க்கும். வாங்கிட்டு வந்து முத்தம் கொடுக்கும். என்னுடைய நிலைமை இப்படி இருக்குது. என்னத்த பண்ணுறேன், மன உளைச்சல் அதிகமாகுங்க. எங்கள் அம்மா இறந்ததொன்று என் பிள்ளை விட்டு போட்டு இருக்க முடியலைங்க. நான் சொகுசு வாழ்க்கை ஏசி நான் அப்படிலாம் இல்லை. ஏசி வாங்குதானுங்க, எல்லாத்து வீட்லேயும் ஏசி இருக்குது. நான் மட்டுமா வாங்கியிருக்கிறேன். பிள்ளைங்க எனக்கு அது கூட கொடுக்க மாட்டாங்களா சொல்லுங்கள். நன்றி வணக்கம். என்னுடைய ஆதங்கத்தை சொன்னேன், புரிஞ்சுக்குங்க. என்னைய ப்ளீஸ். நல்லா இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும் வேண்டிக்குங்க. அது ஒன்று தான் கேட்டுக்கிறேன். ரொம்ப மன உளைச்சல் ஆகுது. அதனால வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது. நீ அடுத்த சைக்காலஜி டேப்லெட்டுக்கு போகணும், அது எவ்வளோ வருதுன்னு தெரியல. நன்றி வணக்கங்க.